நேற்று காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விஜய் குறிவைத்து தாக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். திரு நக்கீரன் கோபால் அவரே ஒரு சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாலியல் தொடர்பான சம்பவங்கள் எது நடந்தாலும் சரி கையை அப்படி வச்சுட்டு நம்பியார் மாதிரி அப்படியே பிசைஞ்சுக்கிட்டே அப்படியே வேதனையாக 10 வீடியோ போட்டுருவாரு. தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? நீதிமன்றத்தில் புடிச்சு கொடுத்ததே நான் தான்டா. அது மட்டும் இல்லை சார், டிடெக்டிவ்ஸ்ன்னு பேசுறாங்க சார், அவங்களும் இந்த பாலியல் ரீதியாக தான் சார் பேசுறாங்க. லாயர்ஸ்ன்னு பேசுறாங்க, அவங்களும் பாலியல் ரீதியாக தான் பேசுறாங்க. கோச்சில் அதிகமாக இப்படி சொல்றேன். நக்கீரன் மேகசினே செக்ஸ் மேகசின்மா சீரியஸா இல்ல, எனக்கு தெரியாது. அப்ப நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய நக்கீரனுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பேசி மக்களை ஈர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு ஆச்சரியமா. அது மட்டும்தான் அவங்களோட தொழில். நித்யானந்தா எக்ஸ்போசைல ஆரம்பிச்சு ஆரம்ப காலத்திலேருந்தே இதுதாமா பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு எழுதுவான் சங்கர். போயஸ் தோட்டத்தில் செல்வி ஜெயலலிதாவும் சசிகலாவும் பியர் இருந்து வரலாம், இது தவறு இல்லை, இது நியூஸாக கூட போடலாம். ஃபேக்ட்ரியிலேருந்து நேராக குழாயில் வந்து போயஸ் தோட்டத்துக்கு வருதான், எப்படியா வரும் பியர்? கவர் ஸ்டோரி வச்சிருக்காங்க அந்த காலத்தில். மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி நான், இது என்ன கவர் ஸ்டோரியா? ஜெயலலிதாக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றது. ஆமா, வாரிசு அடியே இப்படிதான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தெரியும். நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. இதுதான் நக்கீரன். பாலியல் சார்ந்த விஷயங்களை வச்சுதான் நக்கீரன் விக்குது. அந்த சினி குத்து பேஜ் நிப்பாட்டினாங்கன்னா அந்த வாங்குற 4 பேர் கூட வாங்க மாட்டாங்க அந்த புக்கை. கோபால் நேற்று கொலகார பையன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டார். சீமான் ஒரே நாள் இதெல்லாம் நடக்குது. நீங்க எல்லாத்தையும் தமிழக அரசு மீது அவர்கள் எந்த விதமான விமர்சனத்தையும் வைக்கவில்லை. எனக்கு அண்ணன் திரு கோபால் அவர்கள் மீதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை. நீங்க விஜய் விமர்சனம் பண்றீங்க, நானும் விமர்சனம் பண்றேன். இதே போன்ற விமர்சனத்தை நீங்கள் கள்ளச்சாராய சாவுகளுக்கு முதல்வரின் மீது வைத்திருந்தீர்கள் என்றால் நான் இவரை பத்திரிகையாளர் என்று ஏற்றுக்கொள்வேன். இப்போ பேசுறீங்களா விஜய் அவனை பேசுறீங்களா, மாதிரி ஸ்டாலின் பேசு. என்ன அவன் பாட்டுக்கு அங்கே உட்காந்துருக்கான், இவ்வளோ பேர் செத்து கிடக்குறாங்க சாராயம் குடிச்சிட்டு அப்படின்னு அன்னைக்கு பேசுங்க. இப்படி விஜய் பேச வேண்டிய தேவை என்னமா சொல்லுங்க. நீங்க அது பேசுற பாயிண்ட் கரெக்டா இருக்கலாம். அது கூட சார் அந்த கூட்டத்தில் இருக்க செருப்பை எடுத்துட்டு வந்து விளாசணும்னு சொல்றாரு சார் விஜய். என்னம்மா அப்படி என்னமா ஆயிடுச்சு? விஜய் வந்து பிளான் பண்ணி ஒரு 40 பேர் சாப்பிட்டுண்டா அப்படின்னு செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் தகுதியானவர். அது இல்லைன்றது அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான தேவை இந்த விஷயத்தை வச்சு அரசியலை விட்டு ஓடிடுவான்னு பார்த்தா திரும்ப வரேன்றா. நோக்கம் நடந்துருதா அப்படி சொல்றாரு. நோக்கம் நடந்துருதா? அப்படி பார்த்தா முதல்வர் 100 முறை ஓடி இருக்கணுமே. 5 பேர் பீச்சில் செத்ததுக்கு என்ன வீடியோ போட்டாரா கோபால்? இதுக்காவது இன்னைக்கு விசாரணை நடக்குது. ஊரே சேர்ந்து இதுக்கு நியாயம் வேணும்னு ஊரே சேர்ந்து எல்லாரும் குரல் கொடுக்குறோம். அங்கே குரலே வரலையா? எஃப்ஐஆர் போட்டாங்களா? நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு இந்த இடத்துல. அந்த 5 பேர் செத்தது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அது என்ன தப்புன்றது ஒரு சிஸ்டம், ஒரு அரசாங்கம் தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்க யாரையும் பிடிச்சி நீங்க தூக்கில போட போறது இல்ல, அது நல்லா தெரியும். ஒய்யாரமா உட்காந்து சிஎம் கூட ஏர் ஷோ பார்த்துக்கிட்டு இருந்தா ஐஸ்கிரீம் அதிகாரியை தூக்கிலையா போட போறீங்க? நீங்க இல்ல. ஆனால் எங்க தப்புன்றதை கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணணுமா இல்லையா? ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு அந்த நிகழ்ச்சிக்கு, ஜனங்க இத்தனை வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு மெரினால ஏர் ஷோ நடக்குதுன்னு புள்ள குட்டிங்களெல்லாம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த விமானத்தை பார்த்து கண்டு மகிழலாம்ட்டு வர்றாங்க. எந்த ஏற்பாடு பண்ணாம வெயிலையும் நெருக்கடியிலையும் 5 பேரை விட்டீங்களே, யாராவது இதுக்கு காரணமா இருக்கணும்ல? அதுக்கு விசாரணை கேட்டாரா கோபால்?